Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ main.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அதில் வந்து எதுவுமே கோடிங் இல்லை. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து cal.py அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் மாடியூலாக வந்து இன்னொரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டு நம்பரை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? அதே போல் சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் ரிமைண்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாடியூலில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வேறு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம main.py இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த மாடியூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த kl.py இருக்கு இல்லையா, அந்த மாடியூல்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் வந்து 2 நம்பர் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். 2 நம்பர் இன்புட் வாங்கிப்போம் முதல்ல. சரிங்களா? ஸோ n1 இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் இன்புட் enter first number, enter first number. 2 நம்பர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு நம்பர் வந்து வாங்கியிருக்கோம், இன்னொரு நம்பர் வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ இன்னொரு நம்பர் வாங்கணும். சரியா? ஸோ என்டர் செகண்ட் நம்பர். இங்கே வந்து என்டர் செகண்ட் நம்பருக்கு வேரியபிள் நேம் வந்து n2 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ n1 n2ங்கிறது 2 வேரியபிள்ஸ், 2 நம்பர் இன்புட் வாங்க போகிறோம் கீபோர்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த மாடியூல் இருக்கு இல்லையா, kl மாடியூல். ஸோ அதில் உள்ள ஆடு, மல்டிப்ளை, டிவைட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். n1 + n2 நமக்கு ரிசல்ட் வேணும். சரியா? ஸோ என்ன பண்ணலாம், பிரிண்ட்டு the addition result is addition of given numbers is equal to அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இல்லையா, ஃபங்க்ஷன் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நம்ம. ஓகேங்களா? ஆடு, மல்டிப்ளை, டிவைட் அப்படிலாம் கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ 2 இன்புட் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து n1, n2. ஸோ நம்ம கீபோர்டில் வந்து இன்புட் வாங்கின 2 ஃபங்க்ஷனும் இதுக்கு இன்புட்டாக கொடுத்து அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா kl.py இருக்கு இல்லையா, அந்த மாடியூலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடியூலுக்கும் அந்த மாடியூலுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும், main.py வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து இல்லை, ஆனால் kl.py இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், இம்போர்ட் ஃப்ரம் kal இம்போர்ட் ஆட். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா kal அப்படிங்கிறது ஒரு மாடியூல், அதுலேருந்து ஆட் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். 2 நம்பர் இன்புட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ என்டர் ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. நான் வந்து 20 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து ஒரு 8. ஸோ அடிஷன் வந்து 28 அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? ஸோ இதையே வந்து மல்டிப்ளையில் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ எகைன் அதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். எப்படி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணுறதுக்கு போல் மல்டிப்ளை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னு வச்சுப்போம். மல்டிப்ளை ஃபங்க்ஷன். ஸோ எகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதே போல் ஃப்ரம் kl இம்போர்ட்டு ஆட் மல்டிப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த நம்பர் கொடுப்போம் 20, இன்னொரு நம்பர் வந்து 8ன்னு கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ரிசல்ட்டுன்னு போட்டோம் 2 இதுலையுமே. அதனால் அடிஷன் ஆஃப் கிவன் நம்பர்ஸ்னே வருது. ஆக்சுவலாக இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கிவன் நம்பர், செகண்ட் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கிவன் நம்பர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் 10, செகண்ட் நம்பர் 2. ஸோ 10 + 2 வந்து 12, 10 × 2 வந்து 20 வருது இல்லைங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி டிவிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம்.
எகைன் இன்னொரு லைன் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். சரியா? எகைன் இன்னொரு லைனு பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், டிவிஷன் அதில் என்ன பேர் கொடுத்தோம், டிவிஷனுக்கு டிஐவின்னு கொடுத்தோம். சரிங்களா? அது பண்ணணும். எகெயின் இங்கே பண்ணலாம். சரி, இப்படி ஒன்று ஒன்றா இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக எனக்கு அதில் இருக்க அந்த மாடியூலில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரிங்களா? இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இம்போர்ட்டு KAL கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், KAL.add. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணணும். ஸோ எகெயின் இங்கே வந்து KAL.multiply. ஓகேங்களா? இங்கேயும் அதே போல் KAL.divide பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அந்த மாடியூலில் இருக்க என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாடியூலில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் இம்போர்ட்னு போட்டால் அந்த மாடியூலோட நேம் கொடுத்தாலே நமக்கு அதில் இருக்க எல்லா மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த இது KAL.add அப்படின்னா ஆடுங்கிறது ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷனு. அது வந்து KAL அப்படிங்கிற மாடியூலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்த KAL.add பண்ண வேணாம், வெறுமனே ஆடுன்னு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், தனியாக வந்து அந்த ஃபங்க்ஷனை அந்த மெத்தடை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் KAL இம்போர்ட்டு ஆட் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம என்டர் ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, 5 கொடுத்துருக்கோம். என்டர் செகண்ட் நம்பர் கேட்குது. சரியா? 7 கொடுக்குறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் 35. அடிஷன் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் என்ன எங்கேன்னு தப்பாக வருது, ரைட். அடிஷன் வந்து 12, மல்டிப்ளிகேஷன் வந்து 35, டிவிஷன் வந்து 0.714. ஸோ இங்கே வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லி வரணும். டிவிஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதே போல் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாடியூலில் வந்து எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மாடியூல் யூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ ஏன் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? என்டர் ஃபஸ்ட் நம்பர் ஒரு 8 வச்சுப்போம். செகண்ட் நம்பர் 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 12, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32, டிவிஷன் பண்ணிங்கன்னா 2.0. சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.